இப்போது வீட்டில் ஒருத்தருக்கு வலிப்பு நோய் இருக்குன்னா அவங்க கூட இருக்கிறவங்களும் அந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு ஃபிட்ஸ் வந்துடுதுன்னா இவங்க பிளானில் சேஞ்ச் ஆக முடியாது ஆகிடும். ஏன்னா அவரை கூட்டிகிட்டு போக முடியாது. ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் இருக்குன்னா அவங்களை பார்த்துக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அன்லெஸ் தி ஃபிட்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல். டாக்டர், இப்போ ஒரு எபிலெப்சி பேஷண்ட்டோட கேர் கிவர்ஸ் சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகிறதுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு ஃபிட்ஸ் வந்துடுதுன்னா இவங்க பிளானில் சேஞ்ச் ஆக முடியாது ஆகிடும். ஏன்னா அவரை கூட்டிகிட்டு போக முடியாது. என்ன மாதிரி டைப்போ இப்போ கிராண்ட் மால் வந்துடுது, அவர் டயர்டாக இருக்க எனக்கு வரலைன்னா இவங்க விட்டுட்டும் போக முடியாது, கூட்டிகிட்டும் போக முடியாது. இது வந்து எப்போ வரப்போகிறதுனே தெரியாமல் இருக்கிறதுனால ஒரு பிபிஓ சுகர்னா மாத்திரை எடுத்துகிட்ருக்கோம், இப்படி இருக்குன்னு தெரியும். இது சடனாக வந்துடுறது. இது அவங்களுக்கும் கண்ட்ரோல் இல்லை. அவங்களோட சுயநனவு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க திங்ஸும் வந்து தொலைஞ்சு போயிடலாம். ரோட்டில் விழுந்துட்டாங்கன்னா யாராவது தூக்கிட்டு போயிடலாம். ஸோ கேர் கிவர் வில் பி அண்டர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ். ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் இருக்குன்னா அவங்களை பார்த்துக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அன்லெஸ் தி ஃபிட்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல். ஸோ நம்ம அவங்களுக்கும் கவுன்சில் பண்ணணும். ஓரளவுக்கு அவங்கள பாக்கெட்டில் வந்து ஒரு அட்ரஸ் வச்சுக்க சொல்லுங்கள், ஃபோன் நம்பரை வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா செல்லில் தான் இப்போ தான் லாக் பண்ணிடுறோம். இன்னொருத்தர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறச்சு அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் அவர் அட்ரஸ்ஸு, ஒரு ஃபோன் நம்பர், ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, கூப்பிடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். வரவே வேணாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாருக்குமே இது சொல்கிறது தான். எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புளில் வந்து அவங்க உழுதுடுறாங்க, ஏதோ சொல்ல முடியல சடனானா கூட ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு அட்ரஸ்ஸு, ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்க சொல்கிறது, டிமென்ஷியா பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து அது வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ கேர் கிவரை கூட முடியும். ஆஸ் ஐ செட், ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்லீப்பில் எபிலெப்சி வரலாம். அப்படி இருந்தால் கேர் கிவர் தூங்கவே மாட்டாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. மெடிசன் கொடுத்தா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். அதனால இவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இவங்க டென்ஷன் பேஷண்ட்டையும் பாதிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தாக்க சீஷர் ஃப்ரீக்வன்சியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகலாம். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் கேரர் as well as the person with epilepsy. டாக்டர், நீங்கள் சொல்கிறதுலேருந்து இட்ஸ் a two-way sword மாதிரி இருக்குது டாக்டர். இந்த எபிலெப்சி அப்படின்ற நோய் அந்த நோயாளியும் கடுமையாக பாதிக்குது, அதை பார்த்துக்கிற கேர் கிவர்ஸையும் பாதிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கேர் கிவர்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? இப்போது வீட்டில் ஒருத்தருக்கு வலிப்பு நோய் இருக்குன்னா அவங்க கூட இருக்கிறவங்களும் அந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்போ டாக்டர் வர சொல்கிறாங்களோ இவங்க கரெக்டாக கூட்டின்னு போய் செக்கப் பண்ணிட்டு மாத்திரையை கரெக்டாக கொடுக்கறதுக்கு பார்த்துக்கணும். அது அவங்களே எடுத்துக்கலாம், இல்லை இவங்க கொடுத்தும் விடலாம். இன்னொன்று வந்து கரெக்டாக தூங்குறதுக்கு பார்த்துக்கணும், வண்டி ஓட்டாமல் பார்த்துக்கணும். இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் சண்டை வரத்துக்கு வாய்ப்புண்டு. ப்ளஸ் கேர் கிவர் வந்து நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு ரெக்கரண்ட்டாக ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி வந்துட்டுருக்குன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகிடுறது. அவங்களால தனியாக இருக்க முடியாது, வீட்டில் யாராவது ஒருத்தர் கூட இருக்க முடியாயிடுறது. அப்போ ஒரு கேர் கிவர் இருக்காங்கன்னா அவங்களும் வெளியில் போயிட்டு வரத்துக்கு கூட சங்கடப்படுவாங்க. நம்ம வெளியில் வந்திருக்கிற சமயம் இவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருக்குன்னா என்ன ஆகும்னு. அந்த மாதிரி இருக்கச்சா சப்போர்ட் எடுத்துக்கணும் பாக்கி பேர்கிட்டேருந்து. இல்லை வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுன்னு இவங்க ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிட்டு கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு இருக்குது. இவங்க வந்து இது ஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துனா இப்போ நிறைய ஃபிட்ஸ் வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடுறது. அதனால இதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.